பார்த்தா நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் இருக்குது. ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டவுன் டவுனில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபுட் ட்ரக்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் போய் பார்க்குறதுக்கு போய்கிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த காம்ப்ளெக்ஸே பார்த்திங்கன்னா இது பேரே லெஜிஸ்லேட்டிவ் பிளாசா. இதை சுற்றி 2 பக்கமும் லெஜிஸ்லேட்டிவ் பில்டிங்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் டெனிசி ஸ்டேட் கேபிட்டல் பில்டிங். புக் ஃபெஸ்டிவலில் இருக்குங்க. புக் ஃபெஸ்டிவலில் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி கடைகள்லாம் இருக்குது. வளர்ந்த நாடாக இருந்தாலும் புக்ஸ் வாங்குறதுல இன்னமும் ஆர்வம் இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் புக்ஸ் வாங்க நின்றுட்டுருக்காங்க. அதனால் டிஜிட்டல் ஃபார்மேட் இருந்தாலும் நம்ம புக்கை எடுத்து படிக்கிற மாதிரி வராதில்ல. அப்படியே இங்கே கொஞ்சம் சீப்பாக இந்த துணிங்கெல்லாம் போட்டு கொஞ்சம் மக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கிஃப்ட் மாதிரி, சோனிஸ் மாதிரி. பார்த்தீங்களா எவ்வளோ புக்கு கடைங்க போட்டிருக்காங்கன்னு. ஐயோ செம்மையாக இருக்குது இந்த இடமே, நல்லா ஹாப்பினிங்காக இருக்கேன். இப்போ நான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பில்டிங்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். இதுதான் டெனிசி வார் மெமோரியல். இது வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் 1925 கட்டினாங்க. இது போரில் உயிரிழந்த அமெரிக்க சோல்ஜர்ஸ்க்காக கட்டின ஒரு நினைவிடம். இந்த மெமோரியலில் 2000 பேருக்கு மேலே அமரக்கூடிய ஒரு ஆடிட்டோரியமும் இருக்குது. இது ஆக்சுவலாக 1939லேருந்து 43 வரைக்கும் கிராண்ட் ஓலே ஓப்ரே அப்படின்ற மிகப்பெரிய அந்த மியூசிக்கல் ஷோ இங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பில்டிங் ரொம்ப ஒரு அழகான பில்டிங். அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்சரில் கோல்டு மெடல்லாம் வாங்கின பில்டிங்.
உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.